ஃப்ரெண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இது காங்கிரஸுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு நம்மளுக்கு தெரியவில்லை. தொடர்ந்து ஒரு குழப்பத்த சூழ்நிலையில தான் காங்கிரஸோட ஆட்கள் இருக்கிறாங்க அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்து இல்லை. அவங்களே அழிச்சுப்பாங்க போல இருக்குப்பா அப்படின்னு தான் பேசும் பொருளா இருக்கு இன்னைக்கு தமிழக அரசியல் வட்டாரத்துல. பிரவீன் சக்கரவர்த்தி அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, ஊபியோட அதாவது உத்தரப்பிரதேசத்தோட தமிழ்நாடை கம்பேர் பண்றாரு. கடன் அந்த விஷயத்துல வந்து தமிழ்நாடு முதலிடமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உத்தரப்பிரதேசத்தோட தமிழ்நாடை கம்பேர் பண்றாரு. என்ன ஆச்சு பிரவீன் சக்கரவர்த்திக்கு அப்படின்னு தான் எல்லாருமே காங்கிரஸ்ல இருக்கிறவங்களே பதிலடி கொடுத்திருக்கிறாங்க. எம்பி சசிகாந்தா இருக்கட்டும், அதே போல ஜோதிமணியா இருக்கட்டும், ப சிதம்பரம் இருக்கட்டும், ஏன் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை ரொம்ப ஆக்ரோஷமா கொடுத்திருக்கிறாரு. ஆர்எஸ்எஸ் உடைய பின்புலத்துல இருந்து வந்திருக்கிறாருங்க. அவர் ஆர்எஸ்எஸ் காரங்க, காங்கிரஸ் தவறா வழி நடத்துற கருத்துக்களை சொல்ற எல்லாருமே ஆர்எஸ்எஸ் காரங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வெடிச்சிருக்கு. இந்த பேசும் பொருளா இருக்கு பிரவீன் சக்கரவர்த்தியுடைய பேச்சு. இத விஜயுடைய சந்திப்புக்கு பிறகு இந்த விஷயத்த ஏற்படுத்தி இருக்கிறாங்க. விஜயை போய் சந்திச்சிருக்கிறாரு. சந்தித்துட்ட பிறகு பல நாட்கள் கழித்து இந்த மாதிரி பேசுறாருன்னா ஏன் தமிழ்நாட ஊபியோடு ஒப்பிடணும் அப்படின்னு தான் பார்க்கணும். உத்தரப்பிரதேசத்துல இந்த மாதிரி ஒரு ஆட்சி நடக்குது, அங்க மக்கள் ஆட்சி நடக்குதா, சர்வாதிகார ஆட்சி நடக்குதா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாவே இருக்கு. அங்களுடைய வளர்ச்சி என்ன, இங்களுடைய வளர்ச்சி என்ன, இங்க கல்வி, பொருளாதாரம், வேலை வாய்ப்பு, எப்பேற்பட்ட ஒரு வளர்ச்சி திட்டத்துல வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்கு. இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்திய மாநிலங்கள்லயே முதல் மாநிலமா தமிழ்நாடு இருக்கு எல்லா வளர்ச்சியிலும் அப்படின்னா அதுல எந்தவித மாற்று கருத்து இல்லை. ஆனா இப்பேற்பட்ட ஒரு வளர்ச்சி மாநிலத்தை நீங்க உத்தரப்பிரதேசத்தோட போய் ஒப்பிடுறீங்கன்னா எந்த விதத்துல இது நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு ஜோதிமணி முதற்கொண்டு எல்லாருமே விமர்சிச்சிருக்கிறாங்க. கல்வியிலையா இருக்கட்டும், இளைஞர் நலத்திலையா இருக்கட்டும், விளையாட்டுலையா இருக்கட்டும், வேலை வாய்ப்புலையா இருக்கட்டும், பல சொல்லிக்கிட்டே போலாம், மருத்துவமா இருக்கட்டும், எல்லாத்திலும் வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்கு. இங்க இருக்கிற வளர்ச்சி கூட அங்க இல்ல, ஆனா ரெண்டத்தையும் ஒப்பிடுறாரு அப்படின்னு தான் கேக்குறாங்க. ஒரு சாமானிய மக்களா எல்லாருமே என்ன கேக்குறாங்கன்னா, தமிழ்நாட்டு கடன்ல போயிருச்சுன்னு இதே பிரவீன் சக்கரவர்த்தி சொல்றாரு. ஏன் பாஜக இதே உத்தரப்பிரதேசத்துக்கு ஒதுக்குன நிதி என்ன, தமிழ்நாடுக்கு நிதி ஒதுக்குனது என்ன அப்படின்னு பார்த்தா குறைவு. அதுல ஏன் பிரவீன் சக்கரவர்த்தி பேசல? கொடுக்க வேண்டிய நிதியை ஒழுங்கா கொடுத்துட்டா ஏன்பா கடன்ல போக போகுது? எல்லாரும் சாமானிய மக்கள் கூட கேட்பாங்க. இப்போ எனக்கு நீங்க கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு நான் ஏன் கடை வாங்க போறேன் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அது போலதான் பிரவீன் சக்கரவர்த்தி இதை ஏன் பாஜகவை நோக்கி கேட்கல அப்படின்ற ஒரு கேள்வியும் சாமானிய மக்களா நின்று கேட்கதான் செய்யறாங்க. ஆனா இதை எல்லாமே ஒரு குழப்பவாதியாத்தான் பிரவீன் சக்கரவர்த்தி ஏற்படுத்தி இருக்கிறாரு அப்படின்னு பார்க்கணும். ஏன் அப்படின்னா விஜயுடைய கட்சியில தன்னை இணைக்கிறதுக்காகவும் விஜய் கட்சியில போய் இவர் சேர்றதுக்காகவும் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தணும். இப்ப இந்த விவகாரம் ரொம்ப பூதாகரமா கிளம்பி இருக்குல்ல. இப்ப பிரவீன் சக்கரவர்த்திய மேலிடத்துல இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா டிஸ்மிஸ் பண்ணுவாங்க. இவர் கட்சியில விட்டு அடிப்படை உறுப்பில இருந்து நீக்கின கையோட இவர் என்ன பண்ணுவார், விஜய் கட்சியில இருந்து சேருவார். இது போல காங்கிரஸ்ல நிறைய பேர் சுத்திட்டு இருக்காங்க. திருச்சிவேல்சாமி ஐயா அவர் வந்து என்ன பண்றாரு, திடீர்னு விஜய்க்கு ஆதரவா பேசுறாரு, அன்பு இளவல் அப்படி இப்படிதான் சொல்லி பேசுறாரு. இப்ப நீங்க எல்லாமே திமுக கூட்டணியில் இருக்கிறீங்க, ஐவர் கொண்ட குழு போட்டாச்சு, பேச்சுவார்த்தை நடத்தாச்சு, இந்த போல நீங்க வந்து என்ன பண்றீங்க, குளறுபடி ஏற்படுறீங்க. இவங்க எல்லாருமே இப்போ காங்கிரஸ்ல இருந்து ஒரு சாரார் வந்து என்ன பண்ண போறாங்கன்னா விஜய் கட்சியில வந்து சேர போறாங்க அப்படின்ற அதனாலதான் விஜய் அவர்கள் சொன்னாரு இன்னும் பல பேர் வருவாங்க. ஈரோடு மாவட்டத்துல சொன்னாங்கல்ல, செங்கோட்டையன் போல பல பேர் வருவாங்க அப்படின்னு சொன்னது எல்லாமே இந்த காரணம் தான். ஏன்னா பிரவீன் சக்கரவர்த்தி பேசிட்டு போயிட்டு இப்ப காங்கிரஸ்ல இருந்து அவரை தூக்குவாங்க, தூக்கி என்ன பண்ணுவாரு, விஜய் கட்சியில வந்து இணைஞ்சுவாரு. அப்புறம் திருச்சி வேலுமணி வருவாங்க. நிறைய பேரு காங்கிரஸ்ல இருந்து விலகி விஜய் கட்சியில வந்து சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு தான் சொல்றாங்க. அதனாலதான் பிரவீன் சக்கரவர்த்தி இந்த மாதிரி பேசியிருக்காரு. ஆனா ஜோதிமணி அக்கா சூப்பரா கேட்டிருக்காங்க, லெப்ட் ரைட் வாங்கியிருக்காங்க. தன்னுடைய நிர்வாகின்னு கூட பார்க்கவில்லையப்பா, என் சொந்த கட்சிக்காரனா இருக்கட்டும், ஆனா தமிழ்நாட்டுக்கு ஒரு அநீதினா, தமிழ்நாட்டுக்கு ஒரு இழுக்குனா நான் கட்சிக்காரன்லாம் பார்க்க மாட்டேன், மொதலா வந்து அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜோதிமணியக்க வந்து அடிச்சிருக்காங்க. கல்வி, மருத்துவம், சுகாதாரம், அதே போல பள்ளி கல்விகள் இந்த மாதிரி விஷயத்துல தமிழ்நாடு சிறந்து விழுங்குது. தமிழ்நாடு கடன் வாங்குச்சு நீங்களே எதுக்கு வாங்குச்சு? பள்ளிகளுக்காக வாங்குச்சு, மின்திறனுக்காக வாங்குச்சு, சுகாதாரத்துக்காக வாங்குச்சு, இது போல பல விஷயங்களுக்காக வாங்கியிருக்கு. சும்மா வாங்கி பாக்கெட்ல போட்டுக்கலப்பா. அதனால உத்தரப்பிரதேசத்தோட தமிழ்நாடு ஒப்பிட வேண்டாம். உத்தரப்பிரதேசத்துல என்ன மாதிரி ஆட்சி நடக்குது, புல்டோசர் ஆட்சி நடக்குது. ஒரு இஸ்லாமியர்கள் ஒரு சிறுபான்மையினர்களை எதிர்த்து பேசிட முடியுமா? பேசுனா உடனே புல்டோசர் அனுப்பி அந்த வீட்டை தரமரமாக்கிறாங்க. அந்த ஒரு மாநிலத்துல போயிட்டு தமிழ்நாடு மாநிலத்துல வந்து நீங்க என்ன பண்றீங்க, ஒப்பிட்டு பேசுறீங்க, வெக்கமா இல்ல அப்படின்னு பயங்கரமா கேள்வி கேட்டிருக்காங்க. இவ்வளவு ஏன் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை RSS கைகூலி அப்படின்னு சொல்லிட்டாரு. காங்கிரஸ் பேர் இயக்கத்துல இருந்து
நீங்க ஒரு மாற்று கருத்தை சொல்றீங்க, உத்தரப்பிரதேச ஆட்சியை நீங்க உயர்த்தி பேசுறீங்கன்னா நீங்க ஆர்எஸ்எஸ் பின்புலத்துல தான் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லியாச்சு. அவர் மேல ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நான் எங்க தலைவருக்கு அனுப்பிட்டேன், ராகுல் காந்தி அவர்களுக்கு லெட்டர் அனுப்பிட்டேன் அப்படின்லாம் அவர் சொல்றாரு. பயங்கரமா இது பூதாகரமா இருக்கு. கூட்டணிக்குள்ள ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தணும். இது ஒரு வகையில பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் பாஜக செய்யற விஷயம் அப்படின்னு கூட பார்க்கலாம். இன்னொரு பக்கம் விஜய் அவர்கள் தன்னுடைய பக்கம் இழுக்கணும். இப்போ பிரவீன் சக்கரவர்த்தி ரொம்ப தெளிவா இருக்கிறாருங்க. தமிழக வெற்றி கழகத்துல போய் அவர் இணையணும். அதுக்கான பேச்சுவார்த்தைகள் நடத்துதா லாஸ்ட் டைம் என்ன பண்ணாங்க, சந்திப்பெல்லாம் நடத்தினாங்க. ஆனா இப்போ காங்கிரஸ்ல இருந்து அவர் வெளியே வந்துட்டாருன்னா பேசும் பொருள் வேற மாதிரி இருக்கும். இப்ப காங்கிரஸ் அவங்கள இருந்து விலக்கிருச்சு அப்படின்னு போயிட்டாருன்னா அப்ப பேச்சு வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிரவீன் சக்கரவர்த்தி ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு கருத்துக்களை சொல்லி இருக்கிறாங்க. இந்த கருத்து பூதாகாரமா கிளம்பி இருக்கு. இது கூட்டணியை பாதிக்குமா அப்படின்னா நிச்சயமா பாதிக்காது. ஏன்னா நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் யாரை எப்படி எப்படி வைக்கணும், எங்க வைக்கணும் அப்படின்ற விவகாரம் அவருக்கு தெரியும். இப்ப இதே விசிகால இருந்து ஆளுர் ஷா நவாஸ் அவர் என்ன பண்றாரு, கருத்து தெரிவிச்சிருக்காரு. பிரவீன் சக்கரவர்த்தியோட கருத்து அப்பட்டமான ஒரு பொய் கருத்து, அப்பட்டமான ஒரு பாஜகவின் பின்புலத்திலிருந்து ஆர்எஸ்எஸ் பின்புலத்திலிருந்து வருகிற கருத்து அப்படின்றத எல்லாருமே ஒப்புக்கொண்டிருக்கிறாங்க. இதே காங்கிரஸ்ல இருந்து பிரவீன் சக்கரவர்த்திக்கு பயங்கர எதிர்ப்பு நிலவிட்டு இருக்கு. இதன் மத்தியில காங்கிரஸ் மேலிடம் என்ன செய்ய போகுது அப்படின்றதான் ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இதை பத்தியோட கருத்து அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.